வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முதுகெலும்புள்ள இலங்கையின் முடிவு. சர்வதேசங்களில் பேசுபொருளான ஜனாதிபதியின் அறிவிப்பு. கட்சித் தலைவர்களை சந்தித்தார் ஜனாதிபதி அனுர. நாட்டை உலுக்கிய மட்டக்களப்பில் கிணற்றிற்குள் வீசப்பட்ட கொடூர சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் குறித்த பெண்ணின் பின் செல்லும் காணொளி வெளியானது. நள்ளிரவு முதல் மீண்டும் பாரியளவில் அதிகரித்த எரிபொருள் விலை. பாட்டியின் கண்முன்னே பேத்தியை இழுத்து சென்ற முதலை. இங்கு இருவரும் வென்றுள்ளார்கள். சமூக வலைத்தளங்களில் தீயாகப் பரவும் ரஷ்ய ஜனாதிபதியின் காணொளி. போலீஸ் விசாரணைக்கு பயந்து தன்னுயிரை மாய்த்து கொண்ட முச்சக்கர வண்டி சாரதி. ஈரானின் நட்டான்ஸ் தளத்தில் மீண்டும் தாக்குதல். தொடர்ந்து வைக்கப்படும் இலக்கு. ஹார்முஸ் நீரிணையில் ஜப்பானிய கப்பல்களுக்கு அனுமதி. ஈரான் அதிரடி அறிவிப்பு. வெலிகம சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் திருடிய ரஷ்ய தம்பதியினருக்கு நேர்ந்த கதி. யாழ் சரசாலை வாகன விபத்தில் தாயும் மகளும் பலி. எரிபொருள் QR குறியீடு மூலம் சிக்கிய யாழ் விரிவுரையாளர் கொலையின் சந்தேக நபர். முழு விபரம். உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு ஒன்றிற்கு இல்லை என்று சொல்வதற்கு ஒருவர் மிகப்பெரிய பலசாலியாகவோ அல்லது விஸ்வரூபம் எடுத்தவராகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை என ஸ்வீடனின் உப்சாலா பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பேராசிரியர் அசோக் ஸ்வேன் தெரிவித்துள்ளார். அவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதற்கு தேவையானது தெளிவான ஒழுக்க நெறியும் நேர்மையான முதுகெலும்புள்ள துணிச்சலும் மட்டுமே என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்தள விமான நிலையத்தில் அமெரிக்க விமானங்கள் தரையிறங்குவதற்கு அனுமதி கோரப்பட்ட போது அதற்கு அனுமதி வழங்க முடியாதென இலங்கை மேற்கொண்ட தீர்மானத்தை பாராட்டியே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இலங்கையின் இந்த உறுதியான நிலைப்பாடு நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் இவ்விடயம் தொடர்பில் சர்வதேச முன்னணி ஊடகங்களில் ஒன்றான அல் ஜசீராவிலும் நேற்றைய தினம் பேசுபொருளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உருவான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் இலங்கையின் எரிசக்தி துறை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் குறித்தும் இச்சந்திப்பின் போது ஜனாதிபதி விவாதித்திருந்தார். இந்த சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு விளக்கியுள்ளார். இச்சந்திப்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன் உள்ளிட்ட பல கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர். நாட்டை உலுக்கிய மட்டக்களப்பு கொடூர சம்பவத்துடன் தொடர்புடைய காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வலம் பெறுகிறது. கடந்த 19/3/2026 அன்று மட்டக்களப்பு நகருக்கு தனது மகனுடன் சென்றிருந்த கொத்தியாப்புலையை சேர்ந்த பெண் கடத்தப்பட்டு தாலி கொடியினை களவாடிய பின்னர் 2.5 வயது குழந்தையை வயல்வெளியில் வீசிவிட்டு தாயை தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பகுதியில் உள்ள கிணற்றில் வீசிய சம்பவம் நாட்டை அதிர்ச்சியடைய செய்திருந்தது. கிணற்றில் வீசப்பட்ட பெண் மட்டக்களப்பு நகரில் செல்லும் போது அவரை பின்தொடர்ந்து ஒரு பெண் சென்று கொண்டிருப்பது CCTV காணொலிகளில் பதிவாக உள்ளது. குடையை பிடித்தவாறு மகனை இடுப்பில் சுமந்தவாறு நடந்து செல்லும் பெண்ணே காணாமல் போயிருந்த நிலையில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் பின்னால் நடந்து செல்லும் பெண்ணே இச்சம்பவத்தின் சூத்திரதாரி என சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளது. அதன்படி ஓட்டோ டீசலின் விலை லீட்டருக்கு ரூபாய் 79 அதிகரித்து 382 சூப்பர் டீசலின் விலை லீட்டருக்கு ரூபாய் 90 அதிகரித்து 443 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 81 ரூபாய் அதிகரித்து 398 ரூபாயாகவும், மண்ணெண்ணெயின் விலை லீட்டருக்கு 60 ரூபாய் அதிகரித்து 255 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 90 அதிகரித்து 455 உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை QR குறியீட்டு முறையின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீடுகள் சனிக்கிழமை இரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய எரிபொருள் ஆணையம் தெரிவித்திருந்தது. புதிய திருத்தப்பட்ட ஒதுக்கீடுகளின்படி வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோக விவரங்களாக கார்களுக்கு வாராந்த ஒதுக்கீடு 15 லிட்டரிலிருந்து 25 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டரிலிருந்து 20 லிட்டராகவும், மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டரிலிருந்து 8 லிட்டராகவும், பஸ்களுக்கு 60 லிட்டரிலிருந்து 100 லிட்டராகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வேன்கள் 40 லிட்டரிலிருந்து 50 லிட்டராகவும், குவாட் சைக்கிள்கள் 5 லிட்டரிலிருந்து 8 லிட்டராகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
மருதன் கடவுல கினுகிரியாவு குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த போது 9 வயது சிறுமி ஒருவரை முதலையொன்று இழுத்து சென்றுள்ளதுடன் 4 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மருதன் கடவுல போலீசார் தெரிவித்திருந்தனர். மருதன் கடவுல போலீஸ் பகுதிக்குட்பட்ட கினுகிரியாவு குளத்தில் தனது பாட்டியுடன் குளித்துக் கொண்டிருந்த போதே சிறுமியை முதலை இழுத்து சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் பிரதேசவாசிகள், வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து நடத்திய 4 மணி நேர தேடுதல் நடவடிக்கையை தொடர்ந்து முதலையிடமிருந்து சிறுமி மீட்கப்பட்டு உடனடியாக மருதன் கடவுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிறுமி உயிரிழந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2026 பாராலிம்பிக் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற ரஷ்ய வீரர் இவான் கோலுப்கோப் என்பவருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மண்டியிட்டு விருது வழங்கி கௌரவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியான நிகழ்வு மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு அவர் அளிக்கும் மரியாதையை உணர்த்துவதாகவும் சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. மகரகம பன்னிப்பட்டிய பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி சாரதியொருவர் நேற்றைய தினம் தீப்பற்றி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வாடகைக்கு வழங்கப்பட்ட வீட்டில் ஏற்பட்ட தர்க்கம் மற்றும் அதனுடன் தொடர்பான போலீஸ் விசாரணைக்கு அஞ்சியே இவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த முச்சக்கர வண்டி சாரதிக்கு சொந்தமான வீடொன்று தம்பதியொருவருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நிலை காரணமாக இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்திருந்தனர். குறித்த போலீஸ் முறைப்பாடு மற்றும் விசாரணை தொடர்பாக தனது கணவர் மிகுந்த கவலையுடனும் பயத்துடனும் காணப்பட்டார் என உயிரிழந்தவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் போலீஸ் விசாரணைக்கு செல்ல வேண்டிய அச்சம் காரணமாக அவர் தனது உடலில் தீ வைத்துக் கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பாக மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெலிகம பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பொருட்களை திருடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஜோடியை வெலிகம மத்திய போலீசார் கைது செய்துள்ளனர். வாடிக்கையாளர்களாக கடைக்குள் வந்த அவர்கள் சுமார் 7500 மதிப்புள்ள பற்பசை, வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல பொருட்களை வாங்குவது போல் நடித்து தங்களது தனிப்பட்ட பைகளில் மறைத்து வைத்திருந்தது போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொதுவாக உள்ளூர் வாடிக்கையாளர்கள் தங்கள் பைகளை வெளியே ஒப்படைத்துவிட்டு கடைக்குள் செல்ல வேண்டிய விதிமுறை இருந்தாலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மரியாதையாக அவர்கள் தங்களது பைகளை கடைக்குள் எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்பும் இந்த கடையிலிருந்து பொருட்கள் காணாமல் போனதாக புகார்கள் வந்துள்ளதால் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் அவரது மகளின் கணவரால் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. 54 வயதுடைய திலீபன் தயாளினி என்ற யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணைகளின் தகவல்களின் அடிப்படையில் விரிவாக பார்க்கையில், குறித்த விரிவுரையாளரின் 19 வயதுடைய மகள் சந்தேக நபரான 21 வயது இளைஞரை காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே பதிவு திருமணம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் தனது மகளின் கணவரின் செயற்பாடுகள் திருப்தி அளிக்காத அல்லது விரும்பத்தகாத முறையில் இருந்த காரணத்தால் விரிவுரையாளரான தாயின் ஆலோசனைப்படி நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றும் வருகிறது. இந்நிலையில் தாயும் மகளும் யாழ் பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்திருந்தனர். இந்நிலையில் ஏற்கனவே ஒரு தடவை குறித்த சந்தேக நபர் தனது மனைவியின் வீட்டிற்கு சென்று அட்டகாசம் புரிந்துள்ளார். இந்த விடயம் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மனைவியின் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் கடந்த 19ஆம் தேதி விரிவுரையாளரான தனது தாயையும் தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக விரிவுரையாளரின் மகன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து விசாரணைகள் செய்வதற்காக யாழ் போலீசார் பாண்டியன்தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கே வீட்டினோடு கலற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடி ஆதாரமும் காணப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் பரந்தன் பகுதியில் உள்ள ATM இயந்திரத்தில் பணம் எடுத்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையம் ஒன்றில் QR குறியீட்டினை பயன்படுத்தி வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பியமை கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் அதன் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக திருகோணமலை பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபரும் அவரது மனைவியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லும் வரை போலீசார் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இருப்பினும் விரிவுரையாளர் எங்கே என்ற விடயத்தை கூற இருவரும் மறுத்துவிட்டனர். பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வந்து தொடர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையிலேயே தனது தாயாரை தனது கணவர் கழுத்து நெரித்து கொலை செய்துள்ளதாக விரிவுரையாளரின் மகள் கூறியுள்ளார். குறித்த பெண் அவரது வாயால் கூறும் வரை விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட விடயம் போலீசாருக்கோ அல்லது அவரது குடும்பத்தினருக்கோ தெரியாது. மேலும் இது கொலை சம்பவம் என்ற அடிப்படையிலும் போலீசார் ஆரம்ப கட்டத்தில் இருந்து அவர்களை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரும் வரை விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை. விரிவுரையாளரின் மகள் கூறிய பின்னரே கொலை இடம்பெற்ற விடயம் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. பின்னர் கொலை
கொலை செய்யப்பட்ட தாயின் சடலத்தை எடுத்து சென்று யாழ்ப்பாணம் தனங்கிளப்பு அருகுவழி பகுதியில் உள்ள புதருக்குள் வீசியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர். அதன் பின்னர் இருவரையும் அழைத்து சென்ற போலீசார் குறித்த பகுதியில் தேடுதலில் ஈடுபட்டனர். இருப்பினும் இரவு சடலத்தை புதரில் வீசப்பட்டு சென்ற காரணத்தால் உடனடியாக அடையாளம் காட்ட முடியவில்லை. தொடர்ச்சியாக தேடிய நிலையில் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சடலம் மிகவும் மோசமான நிலையில் உருக்குலைந்தும் காணப்பட்டுள்ளது. சடலம் காணப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்ற தடயவியல் போலீசார், யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா ஆகியோர் குறித்த பகுதியையும் சடலத்தையும் ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி நிலையத்தை இலக்கு வைத்து நேற்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அணுசக்தி அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப மற்றும் நிபுணர் மதிப்பீடுகளின் பணி அணுமின் நிலையத்தில் எந்தவித கதிர்வீச்சு பொருட்களின் கசிவும் ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்றும் அந்த அமைப்பு விடுத்துள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச அணுசக்தி பாதுகாப்பு விதிகளுக்கு மாறாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் கண்டனமும் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிகளுக்கிடையே போர் நீடித்து வரும் சூழலில் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு மிக முக்கிய இடமான ஹார்முஸ் நீரிணையை ஜப்பானிய கப்பல்கள் கடந்து செல்ல அனுமதித்ததாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பேட்டியொன்றில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். தங்களது எதிரி நாடுகளுக்கும் தங்களை தாக்கும் நாடுகளுக்கு மட்டுமே இந்த நீரிணை மூடப்பட்டுள்ளதாகவும் மற்ற நாடுகளின் கப்பல்கள் தகுந்த ஒருங்கிணைப்புடன் இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். ஈரான் தற்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தடையை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன்படி இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை தொடர்ந்து தற்போது ஜப்பானும் இந்த சலுகையை பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.